உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. செப்டம்பர் 9-10 முதலீட்டாளர்களுடைய மாநாடு நடைபெற்றது. அதேபோன்று சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள், 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். உண்மையிலே இந்த 110 விதி என்றால் என்ன என்பது பொதுமக்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தினுடைய 208வது பிரிவு, அதில் 1 உட்பிரிவின்படி மொத்தம் 23 அத்தியாயங்கள் இருக்கிறது, 292 விதிகள் இருக்கிறது. அதில் 110வது விதி ஒரு விதிவிலக்கான விதி என்று சொல்லலாம். என்று சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு பொது விஷயத்திற்காக பேரவைத் தலைவரினுடைய அனுமதியோடு அமைச்சர் ஒரு ஒப்புதலை அளிக்கலாம், அதை அறிக்கையை தாக்கல் செய்யலாம். அதன் மீது எந்த விதமான விவாதமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான். ஆனால் சட்டசபையில் அரிதினும் அரிதாக பயன்படுத்த வேண்டிய இந்த 110 விதியை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1 லட்சம் கோடியை தான் நாங்கள் இலக்காக வைத்து ஆரம்பித்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் முடிவு நாளன்று 2.42 லட்சம் கோடி வந்தது என்று மார்த்தட்டி கொண்டார்கள். ஆனால் உண்மையாகவே வந்தது பார்த்திங்கன்னா 13,000 கோடி தான் வந்திருக்கிறது. 4.70 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார்கள். 34,000 பேருக்கு மட்டும்தான் வேலை கிடைத்தது. அப்போ மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன பண்ணது? வெறும் ஒரு வெற்று தேர்தல் நாடகமாக இருக்கிறதா என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 4 ஆண்டுகளாக தூங்கிவிட்டு தும்பை விட்டு வாழை பிடிப்பது போன்று இருக்கிறது என்று கூட சொன்னார்கள். இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்திற்கு ஏதாவது பயன் தந்திருக்கிறதா? இந்த அறிவிப்பு 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மாநில மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளர் திருமதி வசந்தி ஸ்டான்லி அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். காங்கிரஸினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பலராமன் ஐயா அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். திமுகவினுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் தமிழன் பிரசன்னா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். திமுக கழகத்தினுடைய பேச்சாளர்கள் என்று சொன்னாலே அதில் ஒரு அதிரடி இருக்கும். ஆகவே அந்த வகையிலே அதிரடி அல்தாப் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். கழக மாநில பிரச்சார குழு செயலாளர் சேலம் சுஜாதா அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய மகளிர் அணி அமைப்பாளர் அனுராதா அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். தமிழகத்திற்கு பயன் தருகின்ற வகையிலே இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றிருக்கிறதா? இந்த 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய நிலை என்ன என்பதை குறித்து தான் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். 110 விதி, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், முதலீட்டாளர் மாநாடு, கோடிகளில் குறியீடு, அம்மாவின் ஆணை, இவையெல்லாம் ஜெயலலிதாவின் ஆட்சியில் மக்களிடையே பேசப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை அவர்களிடம் கேட்டால் வெறும் காற்றை கையில் பிடிக்க முடியுமா என்று எதிர்கேள்வி கேட்கிறார்கள். வாக்குறுதிகளை காப்பாற்றவும், உத்தரவுகளை செயல்படுத்தவும், ஒப்புதல்களை நிறைவேற்றவும் இந்த அரசு மறந்துவிட்டது என்பதே மக்கள் கருத்து. ஒட்டுமொத்தமாக பெறப்பட்டுள்ள முதலீடுகள் முதலீடு மாநாட்டின் போது ரூபாய் 2,41,160 கோடி. ஆனால் இலக்கை விட 2 மடங்கு குவிந்துள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தனது நிறைவு உரையில் குறிப்பிட்டார். முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அரசு செய்த விளம்பரத்திற்கும் இடையில் உள்ள முரண்பாடு ஏன்? இதுகுறித்து மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டுமென தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது முகநூல் வழியாக பதிவு செய்துள்ளார். 110 விதியின் கீழ் சென்னை திருமழிசையில் துணைக்கோள் நகரம், மதுரையில் விமான நிலையம் அருகில் ஒருங்கிணைந்த துணைக்கோள் நகரம், ஓடாத மோனே ரயில், மாமல்லபுரத்தில் கடல்சார் அருங்காட்சியகம், இவையெல்லாம் அறிவிப்பில் உள்ள பல துளி அறிக்கைகள். இவைகள் எங்கே என்று பார்த்தால் புத்தகத்தில் போட்டிருக்கிறோம், இனிமேல் வரும் என்கிறார்கள். 110 விதியின் கீழ் 2011-12 51 திட்டங்களும், 2012-13 87 திட்டங்களும், 2013-14 292 திட்டங்களும், 2014-15 236 திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக சொன்னாலும் இவற்றில் 5 திட்டம் மட்டுமே செயலளவில் முடிக்கப்பட்டிருக்கிறது. 110 அறிக்கை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான அறிக்கையெல்லாம் ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க, எதுவுமே செய்யல.
1010 விதிகளின்படி அறிக்கைகளை அள்ளித் தெளித்தாலும் இனி நடக்கப் போவது ஒன்றுமில்லை என்று மக்கள் தீர்மானம் செய்துவிட்டார்கள். கடலில் கவிழ்ந்த கப்பல் கரை சேர முடியாது. இதில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய இன்றைய நிலை என்னவாக இருக்கிறது? அவர்கள் ஏற்கனவே அறிவித்த விதியே ஒன்றும் நடவடிக்கையை எடுக்கவில்லை. இப்பொழுது 110 போட்டா என்ன போட்டா என்ன என்று கேட்கும் அளவுக்கு கீழ்த்தட்டு மக்கள் அளவுக்கு எல்லோருக்கும் புரிய வைத்து விட்டார்கள். செய்ய முடியவில்லை என்று புரிய வைத்து விட்டார்கள். இந்த ஜெயலலிதாவுடைய அரசு 110 விதியின் கீழே 181 திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் ஒரு திட்டமாவது முழுமையாக செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு திட்டம் முழுமையாக செயல்படுத்தலை. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சொன்னது ஒன்று, நடந்தது ஒன்று. சொன்னது 2,41,000 கோடி முதலீடு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 37,000 கோடி அளவுக்கு தான் நமக்கு வந்திருக்கிறது. 4 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறோன்னாங்க. அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 15,000 பேருக்கு மட்டும்தான் வேலை கிடச்சிருக்குது. அதுவும் முழுசாக கிடைக்கல. அந்த வேலையை கொடுக்கறதுக்கு கூட பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி பெற்றுக்கொண்டு தான் அந்த வேலையும் தந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு துறை சார்பாகவும் இத்தனை கோடி 110 விதியின் கீழ் செயல்படும் சொல்லலாம். இப்போ அதில் ஒரு சில துறையை மட்டும் நான் சொல்கிறேன். வேளாண்மை துறையில் மொத்தம் இந்த 3 ஆண்டு காலத்தில் 1,900 கோடி ரூபாய் செலவில் எல்லாம் நிறைவேற்றப்படும். நாங்கள் அது மட்டும் இல்லை, ஆதி திராவிட நலத்துறை சார்பாக 25 கோடி ரூபாய் எப்போ சொன்னது? 2011-12 இதில் சொன்னாங்க. பட்ஜெட்டில் 25 கோடி ரூபாய். 2012-13 35 கோடி ரூபாய் செலவில் ஆதி திராவிடத்துறை மாணவர்களுக்கு விடுதியெல்லாம் கட்டித்தரேன்னாங்க. எதுவுமே செயல்படாத அரசு தான் இந்த ஜெயலலிதாவுடைய அரசு. நாம் இந்த இந்திய தேசத்தில் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கிறோம். பாராளுமன்ற ஜனநாயகத்தை பற்றி பேசும்போது அறிஞர் அண்ணா மிக அழகாக சொல்வார், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். மாநிலங்கள் ஆளுகின்ற முதல்வர் மன்னர்னு அவர் சொல்லலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு என்பதை காட்டுவது தான் அந்த இது. அந்த அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் அவருடைய குரலை ஒலிக்க வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற பிரதிநிதித்துவம் நம்ம முன்மொழிகிறோம். அந்த அடிப்படையில் சுயேட்சை வேட்பாளர் தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கி ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அவர்களும் தொடங்கி எல்லாரும் பிரதிவாதங்களுக்கு உட்பட்டு ஒவ்வொரு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துகின்ற போது தான் அந்த திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அத்தகைய ஆட்சி முறையில் தான் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆபிரகாம் லிங்கன் ஜனநாயகத்தை வரையறுக்கும் போது சொல்வார், தி கவர்மெண்ட் ஆஃப் தி பீப்புள், பை தி பீப்புள் அண்ட் ஃபார் தி பீப்புள். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்வார், அதுதான் மிக முக்கியம், ஷால் நாட் பெரிஷ் ஃப்ரம் தி எர்த். இந்த மண்ணிலிருந்து அழித்து ஒழித்து விட முடியாத ஒரு ஆட்சி உண்டு என்று சொன்னால் அது மக்களாட்சி முறையாகத்தான் இருக்கும். அப்போ மக்களாட்சி முறை அழித்து ஒழிக்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்றால் அழிந்து ஒழிந்த ஆட்சி முறைகளும் இந்த மண்ணில் இருந்து இருக்கிறது என்பதை நம்மால் அனுமானிக்க முடியும். இந்த ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி என்பதை விட 110 ஆட்சி என்பது சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில் சட்டமன்றம் நடந்த நாட்கள் மிக கம்மி. ஆனால் 110 அறிக்கையை பார்த்தா 365 நாளை விட அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மோடி உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்தார். உலகம் ஃபுல்லாக சொல்லி முதலீட்டாளர் 1 லட்சம் கோடி தான் கொண்டு வந்தார். ஆனால் இந்தமா உக்காந்த இடத்துலேருந்து 2 லட்சம் கோடி கொண்டு வந்தேன்னு இதை நம்பர் தான் இல்லை மோடி சுற்றி 1 லட்சம் கோடி கொண்டு வந்தது நம்பர் தான்? இது நாட்டு மக்களே புரிஞ்சுக்கணும். ஒரகடத்தை ஆட்டோமொபைல் SEZ சிறப்பு பொருளாதார மண்டலம், அது ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவித்தாங்க. அதேபோல் OMRல ஒரு SEZ சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவித்தாங்க. OMR என்ன அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, டைடல் பார்க்லேருந்து என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கு மக்களுக்கே தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதே போல் இந்த ஒரகடத்தில் குளோபல் ஆட்டோமொபைல் டெஸ்டிங் சென்டர் கொண்டு வந்தாங்க. உலக அளவில் ஒரு டெட்ராய்ட் போல் நம்ம எந்த ஒரு உலக அளவில் எந்த ஒரு வாகனத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சோதனை மையத்தை உருவாக்கி தந்தவர் நம்ம தளபதி தான். இப்போது நம்ம எல்லா விதமான கார்லேயும் நம்ம தமிழகத்தில் போயிட்டுருக்கோம், ஏன் இந்தியா அளவுலேயே போயிட்டுருக்கோம். அது காரணம்னு பார்த்தோன்னா நம்ம கடந்த திமுக ஆட்சி தான் சொல்லணும். அது அதெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது. ஆனால் இவங்க சொன்னாங்க அது 4 லட்சம் பேருக்கு வேலை தரேன்னாங்க. இவங்க கரெக்டாக 34,000 சில்லற பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. மீதி எங்கே இந்த ஆட்சியும் முடிய போகிறது? குறிப்பாக அந்தந்த துறையில் அமைச்சர்கள் தான் அறிவிப்பது தலைவர் கலைஞர் ஆட்சியிலே முறை, சட்டமன்ற முறை. ஆனால் அனைத்து திட்டங்களையும் 110 விதியின் கீழ் இந்த ஜெயலலிதாவே அறிவித்து ஒரு திட்டங்களும் உருப்படியாக நடைபெறவில்லை. இங்கே மாநாட்டில் சொல்லுகின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் போட்ட அந்த எண்ணிக்கை அந்த அரசு விளம்பரத்தில் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 5 வருஷத்தில் எதுவுமே செய்யாமல் இனிமே செஞ்சு மக்களை காப்பாற்ற போகிறாங்கன்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கலைஞர் மெட்ரோ ரயில் எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தார்.
மேம்பாலங்கள்லாம் கட்டி இன்றைக்கி எத்தனை மக்கள் வந்து சந்தோஷமாக நெருக்கடி இல்லாமல் நிம்மதியாக போயின்னு இருக்காங்க. இவங்க எதையுமே செயல்படுத்தலை. இது வந்து அதிகார ஆட்சியாக இருக்குது. இதை வந்து மக்களால் நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. இதை வந்து ஆதரிக்க முடியாது. இனிமேல் கலைஞர் வந்து மக்களை வந்து காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையில் தான் தமிழ்நாடு போயின்னு இருக்கு. மோனோ ரயில் தான் மிக சிறந்த ஒரு திட்டம். இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய திட்டம்னு சொல்லிட்டு மார்த்தட்டி சொன்னாங்க. அதே ஜெயலலிதா தான் சிறை சென்று போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்போ இந்த பணிகள் பாதி நிலையில் முடிவடைந்தது பிறகு, அதாவது தளபதி அவர்களும் தலைவர் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தியதின் பேரில் அது தொடங்கப்பட்ட பிறகு ஊரா விட்டு நெய்யை என் பொண்டாட்டிக்கு ஐயன்னு சொல்லுவானே, அந்த மாதிரி இதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு தெருவாக கூட்டம் போட்டு இது என்னுடைய திட்டம்னு சொன்ன ஆட்சி தான் இந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சி. அதனால இவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஒரு அறிவிப்புகள் தான். 110 திட்டத்துக்கு ஒரு விஷயம் அறிவிக்கிறாங்கன்னா அது அமைச்சர்லேருந்து எல்லார்கிட்டையும் வந்து கலந்துரை பண்ணணும். அவங்களோட முடிவு என்ன, அவங்களோட ஒப்பந்தம் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே சொல்லணும். பட் ஆனால் அவங்க அதை செய்யறதே கிடையாது. அவங்க அந்த டைமில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அந்த இது கீழே அவங்க சொல்லிடுறாங்க. வெள்ளம் வரும்போது வந்து அம்மா வந்து 110 கீரையில் ஒன்று அறிவிக்கான்னு சொன்னாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு 110னா எதுவுமே வராதுன்னு தெரியும். அதனால தான் அவங்க அறிவிக்கவே இல்லை. அறிவிச்சு பார்ப்பா கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் நண்பர் மறந்துட்டார். இன்னொரு நண்பர் சொன்னார், முதலீட்டு மாடலில் வந்து 34,000 வரைக்கும் வேலை கிடைச்சு சொன்னாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க, ஒன்லி கால்குள் விழா தான், அடிக்கல் நாட்டு விழா தான். அந்த அடிக்கல் நாட்டி பில்டிங் பண்ணி வரதுக்கு 3 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ளே தலைவர் ஆட்சி கண்டிப்பாக வரப்போகிறாரு. தளபதி மூலமாக மக்களுக்கு நல்லது செய்வார். அவங்க போயஸ் தோட்டத்துலேருந்து அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்காக மட்டுமே ஒரு 5 கிலோமீட்டரில் வெறும் சுய விளம்பரம் பேனர் மட்டுமே வச்ச ஒரு அரசு இது. மற்றபடி எந்த ஒரு நலனும் இல்லை, தமிழ் மக்களுக்காக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நம்முடைய அதிரடி அல்தாஃப் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த 110 விதியின் கீழ் திட்டங்களையும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 110 விதி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆக்ட், ஏதாவது தமிழகத்தில் ஏதாவது வில்லங்கங்க, ஏதாவது பெரிய விபரீதங்கள் ஏற்பட்டால் அதை சட்டமன்றத்தை கூட்டி அதை மந்திரிகள் எதிர்க்கட்சிகள்லாம் விவாதித்து அதை முடிவெடுக்கிறதுக்குள்ளே அது நாசமாக போயிடும். அதனால் முதல்வருக்கென்று அது தனி ஒரு அதிகாரம். அதை அவர் பார்த்து அந்த நேரத்தில் அதை எவ்வளோ வேண்டாலும் அறிவிக்கலாம். எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடாது. ஜெயலலிதாவுக்கு 110 தெரிஞ்சதுனால தான் அந்த அம்மா அதையே பயன்படுத்துது. ஏன்னா எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் அது பதில் சொல்கிறதுக்கு ஜெயலலிதாவுக்கோ மந்திரிகளுக்கோ எந்த வித தகுதியும் கிடையாது, யோக்கியதையும் கிடையாது. அதனால தான் அந்த அம்மா அந்த 110ன்னு சொல்லியே அவர் சொன்ன மாதிரி 111 மக்களுக்கு போடுது. ஆனால் இது வந்து ஜனங்களுக்கு வந்து ரொம்ப ஜெயலலிதா மேலே ஒரு வெறுப்பாகுது. எதில் பார்த்தாலும் 110. ஒன்றுமில்லை, எங்கள் பொள்ளாச்சி தொகுதியில் ஆழியாறு டேம் திறந்து விடுறதுக்கு 110. இந்த தண்ணியை திறந்து விடுறது யாராவது எதிர்ப்பாங்களா? இதுக்கு போய் 110 அறிவிக்குதுன்னா இதை விட கேவலமான ஒரு ஆட்சி என்ன இருக்குது? ஆனால் கலைஞர் வந்து எப்போவாவது 110 அறிவிக்க ஏதாவது சில நேரங்களில் தான். 5 வருடத்தில் அவர் மீறினா ஒரு 10 முறை தான் அந்த 110 விதியை பயன்படுத்தியிருப்பார். ஆனால் ஜெயலலிதா வந்து அத்தனையுமே 110 அதை கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. சுஜாதா மேடம், இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் வெறும் ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக இதில் ஏதாவது ஒப்பந்தங்கள் போடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதா? சுனாமி வந்தால் 110 போடலாம். அதாவது இப்பொழுது 42 நாட்களாக மழை வந்து மக்கள் சென்னை மாவட்டம், கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அப்பொழுது 110 போடலாம். அதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து ஒரு வீடு பிடிச்சிருச்சுன்னா 110 போடலாம். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் வந்ததிலிருந்து இன்றைக்கு முடியும் வரை பார்த்திங்கன்னா அம்மையாருடைய ஆட்சியில் 110 விதியின் கீழ் 110 விதியின் கீழ் தான் போடுறாங்க. இந்த முதலீட்டார் மாநாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எப்போ நடக்கணும்? ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலம் அல்லது 6 மாதம் கழித்து கூட முதலீட்டார் மாநாடு நடத்தலாம். ஆனால் ஆட்சி முடிந்த பிறகு முதலீட்டார் மாநாடு நடத்தி என்ன இன்னைக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறதா? கிடையாது. இங்கே பேசிய நண்பர்கள் சொன்னதை போல தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாரோ, நோக்கியா, அதெல்லாம் எத்தனை இளைஞர்கள் வாழக்கூடிய வேண்டிய நிறைய பேர் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அத்தனை திட்டங்களையும் எடுத்துவிட்டு இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்திற்கு கூட அம்மையார் அவர்கள் செல்வதில்லை. அடிக்கடி ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் ஓய்வெடுக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். அதுவும் சட்டமன்றத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் கூட
அதிமுகவுடைய அமைச்சர்கள் என்ன சொல்கிறார்கள்? அம்மையார் அவர்களே, சட்டமன்றத்திற்கு வருகின்ற அம்மையார் அவர்களே வருக வருக என்று சொல்கிறார். ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அது மாத்திரம் கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எங்கேயாவது ஓய்வெடுத்தார்களா? ஆனால் அம்மையார் அவர்கள் அப்படி கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். மோடி வருகிறார் என்பதற்காக இந்த அம்மையார்கள் ஹெலிகாப்டரை சுற்றுகிறார் என்று சொன்னால் கடலூர் மாவட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அங்கே சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது பண்ருட்டி ஒன்றியத்திலே ஒரே வீட்டில் 8 பேர் இறந்திருக்கிறார்கள். அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் என்று சொன்னால், இன்றைக்கு ஆட்சி இல்லை என்று சொன்னாலும், ஆட்சியில் இருந்தாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ் மக்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றி சுஜாதா மேடம். அனுராதா மேடம், முதலீட்டாளர் மாநாட்டிற்கான செலவு 200 கோடிக்கு மேலே ஆயிருக்குது. மாநாட்டில் கலந்து கொண்டவங்கள பாதி கம்பெனிகள் போகஸ் கம்பெனிங்க தான், லெட்டர் பேடு கம்பெனி. இன்னும் சொல்ல போனால் ஈரோடு, சேலம், திருப்பூர் போன்ற மாநில மின்வெட்டு காரணமாக எல்லா கம்பெனியுமே இழுத்து மூடிட்டு பொருளாதார நிலையில் ரொம்ப சிக்கலில் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வெளிநாட்டவர்கள் எப்படி இந்த அம்மா பேச்சை நம்பி கணிசமான கோடிக்கணக்கில் முதலீடு செய்வாங்க. அதாவது ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மகிட்ட மிகை மாநிலமாக ஆக்கிடுவோம். மின்சார வசதி இருக்கணும், அடிப்படை வசதிகள் இருக்கணும், தார் சாலைகள் இருக்கணும், குடிநீர் வசதி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான எந்த வசதிகளுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எப்படி அவர்கள் இங்கே பணம் போடுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டங்கள் செய்கின்ற போது சாலைகள் இணைப்பு சரியாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த துறைமுகம்லேருந்து 800 வரைக்கும் போகக்கூடிய அந்த பறக்கும் பாலத்தை கூட நிறுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இந்த தொழிலாளர்கள் முதலீடு செய்வதற்கு, இந்த மாநாட்டில் முதலீடு செய்வதற்கு முட்டுக்கட்டையாக இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திமுக ஆட்சியில் கொண்டு வந்த பாலம் திட்டங்கள் துறைமுகத்திலேருந்து மதுரை வாயில் வரைக்கும் அதை கோர்ட்டுக்கு மூலியமாக போய் செயல்படுத்தணும்னு சொல்லியும் செயல்படுத்தாத அரசு தான் ஜெயலலிதாவுடைய அரசு. ஆனால் இன்றைக்கு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 2,42,000 கோடி முதலீடு பண்ணி மின் உற்பத்தி துறைக்கு மட்டும் 1,07,136 கோடி ரூபாயில் நாங்கள் இந்த திட்டம்லாம் செய்வேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையை தவிர மற்ற மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா 18 மணி நேரம் 16 மணி நேரம் மின்வெட்டு, மின்சாரமே கிடையாது. ஆனால் மின்சார விலைவாசி மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்குது, கட்டணம் மட்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, உற்பத்தி துறைக்கு 1,04,286 கோடி ரூபா, தகவல் தொழில்நுட்பத்துக்கு 10,350 கோடி ரூபா, துணித்துறைக்கு 1,955 கோடி ரூபா, வேளாண்மை துறைக்கு 800 கோடி ரூபா, மின்துறைக்கு 500 கோடி ரூபா. இப்படியே எல்லா துறைக்கும் நிதியை ஒதுக்கினாங்களே தவிர எதுக்கும் திட்டத்தை போட்டு செயல்படுத்தலை. ஜெயலலிதாவுடைய அரசாங்கம் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை தான் திமுக பொருளாளர் தளபதியார் கேட்டார். 4 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கடன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டத்தை செய்திருக்கிறீர்கள், வெள்ளை அறிக்கை தாருங்கள் என்று தலைவர் கலைஞர் கேட்கிறார், தளபதியார் கேட்கிறார், எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கேட்குறாங்க. ஆனால் எதற்கும் பதில் சொல்லாத ஜெயலலிதா இன்னமும் 110 விதியின் கீழே அறிவிச்சிருக்கிறாங்க. 110 விதியின் கீழ் 240 அறிக்கைகள் விட்டுருக்காங்க. அந்த 240 அறிக்கையும் உலக முதலீட்டாளர் மாணவர்களை 2,40,000 கோடின்னு மாற்றி சொல்லிட்டாங்க. ஏன் அதை சொன்னாங்கன்னா, இங்கே 110 விதியின் கீழ் நம்ம எத்தனையோ அறிக்கை விடுறோம், ஒன்றுமே எதுவும் நடக்கலை. அந்த 2,40,000 கோடி நம்ம சொன்னோன்னா அதுவும் இந்த மக்கள் நம்பிடுவாங்கன்னு பொய்யா பில்டப் பண்ணி அந்த 2,40,000 கோடின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. தலைவர் ஆட்சியில் இண்டஸ்ட்ரியல் கொண்டு வந்து அதிகப்படுத்துகிற காரணத்தால் தான் நம்மளுக்கு மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆனால் இந்த ஆட்சியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல்லாம் வெளியில் துரத்தி விட்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அம்மா ஒரு 110 அறிக்கை போடணும். வெளி மாநிலத்து ஒரு முதலமைச்சரோ அங்கே இருக்கிற தொழிலமைச்சரோ இங்கே ஒரு மாநாடு போட்டு இங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டு போகிறாங்களே, இதை விட ஒரு கேவலம் இந்த நாட்டில் உண்டா? இந்த ஆட்சியில் ஒரு உண்மையிலே இந்த மாதிரி 110 அறிக்கை போட்டு வெளி மாவட்டத்தில் இருக்கிற முதலமைச்சர்லாம் இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டும் போகக்கூடாது போட முடியுமா அவங்களால? அப்படி போட்டாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. ஆனால் முதல்ல இருக்கிறத தக்க வைக்கணும். இப்போ சொல்கிறாங்க மின்சாரமே தேவைப்படலான்னு. நீ தான் இருக்கிற இண்டஸ்ட்ரியெல்லாம் வெளில தட்டு விட்டிய, எதுக்கு மின்சாரம் தேவைப்பட போகுது? இண்டஸ்ட்ரியல் அதிகப்படுத்தினா தானே மின்சாரம் தேவைப்படுது. நன்றி. நம்முடைய தமிழன் பிரசன்னா வந்திருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாக்சன் வெளியே போயிடுச்சு, நோக்கியா வெளியே போயிடுச்சு, ராம்கோ ராஜஸ்தானுக்கு போயிடுச்சு. இப்படி பல விஷயங்கள் போய்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு அவசியமா? சரி, அப்படி அவசியமாக இருந்தால் கூட என்ன முதலீடு வந்தது? ஒரு 200 கோடி ரூபாய் மக்கள் பணம் தெருவிலே வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி
2.42 லட்சம் கோடி ரூபாய் பணம் தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டது. 13 லட்சம் பேருக்கு வேலை நாளையே கிடைத்துவிடும். 30 நாட்களில் ஒற்றை சாளர முறையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் 8 IAS அதிகாரிகள் கொண்ட குழு இந்த மாநாட்டை நடத்தி வருகிற அதிகாரிகளுக்கு உடனடியாக ஒப்பந்தங்களை நாங்கள் வழங்குவோம். இது தமிழக அரசினுடைய முதலமைச்சர் சொன்ன வார்த்தை. 1 மாதங்கள் கழித்து எல்லா பத்திரிகைகளும் கேள்வி கேட்டன. எத்தனை கோடி கையெழுத்தானது, வந்தது எத்தனை கோடி? இதுதான் எல்லா பத்திரிகைகளுடைய தலைப்புச் செய்தி. மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு வெள்ளை அறிக்கை தாருங்கள், மாநாடு நடைபெற்றது, 2.42 லட்சம் கோடி வந்தது என்று சொன்னீர்களே, எத்தனை நிறுவனங்கள் எத்தனை கோடிக்கு எந்தெந்த நாடுகளில் இருந்து வந்தன, அவை எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தொழில்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது என்று நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம். முதலமைச்சர் அவசரமாக ஒரு அறிக்கையை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையின்படி பார்த்தோம் என்று சொன்னால், எனக்கு நினைவு சரியாக இருக்குமே ஆனால் 10/9/2015 செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் ஒரு அறிக்கையை விடுகிறார். அந்த அறிக்கையின்படி பார்த்தோம் என்றால் ஒரு 4 நிறுவனங்களை மட்டும் நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். சாம்சங் இந்தியா அந்த நிறுவனம் என்பது ஏறக்குறைய 4,577 கோடி ரூபாய்க்கு முதலீடு என்று மாநாட்டிலே கையெழுத்திடுகிறார்கள். 1200 பேருக்கு வேலை. ஐடிசி நிறுவனம் அவர்கள் 12,000 கோடிக்கு முதலீடு, அதை போல 3000 பேருக்கு வேலை. ரெட்சன் என்று சொல்லக்கூடிய ரீஜுவனல் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 13,000 கோடிக்கு முதலீடு செய்கிறோம், 3000 பேருக்கு வேலை. ரீஜுவனல் எனர்ஜி லிமிடெட் என்று சொல்லக்கூடிய மாற்று எரிசக்தி திறனை கொண்டக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 16,000 கோடிக்கு முதலீடு, 8,000 பேருக்கு வேலை. இது ஒரு 4 நிறுவனம் தான் உதாரணத்துக்கு. திடீர்னு ஜனவரி 29, 2016 முதலமைச்சர் எல்லா பத்திரிகைகளுக்கும் ஒரு 2 முழுப்பக்க விளம்பரத்தை கொடுக்கிறார். அந்த முழுப்பக்க விளம்பரத்தில் நான் சொன்ன இந்த 4 நிறுவனங்கள் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சர் பேசிய உரையில் இருக்கிற இந்த நிறுவனங்களுடைய தொகை அதே முதலமைச்சர் சார்பாக எல்லா பத்திரிகைகளுக்கும் 2 பக்க விளம்பரம் இருக்கிறது. நான் சொன்னேன் சாம்சங் இந்தியா 4,500 கோடிக்கு மேல் என்று, அவர்கள் போட்டிருக்கிற ஒப்பந்தம் வெறும் 200 கோடி. ஒப்பந்தம் 200 கோடி, இவங்க காட்டினது 4,500 கோடி, வெறும் அவங்க சைன் பண்ணது 200 கோடி. அதை போலவே ரீஜுவனல் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகிற மாற்று எரிசக்தியில் 12,000 கோடின்னா 12,000 கோடியில் எவ்வளோ அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறும் 377 கோடி. இது உதாரணம் தான். மோடி ஏறக்குறைய 28 நாடுகள் 126 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து அதானி போன்ற ஜிந்தால் போன்ற பெரிய பெரிய நிறுவன தொழிலதிபர்களை உடனழைத்து போயே அவர் கொண்டு வந்தேன் என்று சொல்லப்படுகிற நிதி பார்த்தீங்கன்னா வெறும் 1,12,000 கோடி தான் கொண்டு வந்தேன் சொன்னது. இன்னும் எதுவுமே ஹார்வெஸ்ட் ஆகல. அதற்குள்ளாக அதானியினுடைய அந்த வெளிநாட்டு முதலீடுகள் ஆஸ்திரேலியா நிறுவனம் வந்து புறக்கணிச்சிருக்கு, SBI நிறுவனம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் சென்றிருக்கிற நாடுகள் எத்தனை, சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நாடுகள் எத்தனை, இதை நான் பெருமையா சொல்லல. ஆனால் இங்கே உட்கார்ந்து கொண்டே இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். உலக வங்கியினுடைய வேர்ல்டு பேங்கினுடைய 1 இயர் டிரான்சாக்ஷன் எவ்வளவுனா வெறும் 2 லட்சம் கோடி தான். உலக வங்கியினுடைய ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கே 2 லட்சம் கோடி தான். ஆனால் மோடியால் சாதிக்க முடியாததை, உலக வங்கியால் அதிகப்படுத்த முடியாத வரவு செலவு கணக்கை 3 நாள்ல உட்கார்ந்த இடத்துல இருந்தே நான் 2.42 லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டேன்னு சொல்றது. எங்க பாட்டி வழக்கமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உட்கார்ந்த இடத்துல ஓட்ட வடை சுடுற கதை இதுதான் அப்படின்னு. இது நான் நகைச்சுவைக்காக சொல்லல, இது ஒரு முரண்பட்ட நிகழ்வு. நாம் வைக்க வேண்டிய வாதம் இதுதான். இதை நகைச்சுவையும் கடந்து இந்த நாட்டில் தொழிலாளர்கள் ஏறக்குறைய 86 லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு பட்டியலில் இருக்கான். 86 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஐடி இண்டஸ்ட்ரி சரிஞ்சு கிடக்கு. வந்த தொழிற்சாலைகள் போகிறது. நீங்க அசால்ட்டா நோக்கியா ஃபாக்ஸ்கான்னு சொல்றீங்க. நோக்கியால 8,000 பேர், அதுல 2,000 ஆண்கள், 6,000 பெண்கள். ஒரு பெண்ணு வேலைக்கு போனான்னா அந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் வரும். 6,000 குடும்பங்கள் நடுத்தெருவில் நிற்கிறது. அதே போல ஃபாக்ஸ்கான்ல 22,000 பேர். அந்த 22,000 பேர் குடும்பங்கள் என்ன நிலைமை? இப்படி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான திறன் முதலமைச்சரிடத்திலே இல்லை. அசேச்சம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, மிகச்சிறந்த அமைப்பு. அந்த அமைப்பு 2015 ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. தமிழ்நாடு தொழில் தொடங்குவதற்கு மிகச்சிறந்த மாநிலம். நான் சொன்னேன் இல்லையா, நேஷனல் அப்ளைடு எக்கனாமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அவங்க வந்து தொழில் தொடங்குவதற்கு இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம் தான். அதை முதலமைச்சர் எடுத்துக்கொண்டார். பாருங்கள், எங்கள் ஆட்சியிலே தொழில் தொடங்குவதற்கு முதலிடம் என்று அவர் சொன்னார். ஆனால் அதே அமைப்பு சொல்லுகிறது, இந்த 3 ஆண்டுகளில்
தொழில் தொடங்குவதில் லஞ்சம் ஊழல் நிறைந்திருக்கிற மாநிலத்திலேயே முதலிடம் எது என்று சொன்னால் அது அம்மையார் ஜெயலலிதா ஆண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு என்று எந்த தனியார் அமைப்பும் சொல்லவில்லை, மத்திய நேஷனல் எக்கனாமிக்கல் ரிசர்ச் அப்ளைடு இன்ஸ்டிடியூட் சொல்லுது. இங்கே வந்தது உள்ளபடியே உலக முதலீட்டாளர்களா? சுந்தர் பிச்சை வரவில்லை. அவர் தமிழகத்தை சார்ந்து மிகப்பெரிய கூகுள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய CEO இருக்கிறார். அவர் வரவில்லை. ஜிந்தால் வரவில்லை. இன்னும் இவங்களுக்கு சொந்தமா பேசப்படுகிற அதானி வரவில்லை. இப்படி யாருமே வராமல் ஒரு மாநாட்டை காட்டுகிறார். மேல மேடையில் உட்கார்ந்து இருக்கிற எல்லோரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருக்கு வேண்டிய அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 தொழிலதிபர்களை மேடையில் உட்கார வச்சாங்க. இன்னும் சொல்றேன், இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு பிறகு ஹூண்டாயினுடைய எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய எக்ஸ்டென்ஷன், ஏறக்குறைய 1.86 லட்சம் கோடிக்கான எக்ஸ்டென்ஷன். அது தமிழ்நாட்டிலிருந்து வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு. ஸ்ரீராம் சிட்டிக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது, கர்நாடகாவுக்கு போகுது. ஏன்னா இங்க கொள்கை முடிவெடுக்கக்கூடிய அதிகார மையம் இல்லை. ஒன்று, முதலமைச்சரை எளிதில் சந்திக்க முடியவில்லை. நான் ஒரு 1 லட்சம் கோடி வச்சிருக்கேன், அந்த 1 லட்சம் கோடி ஓராண்டுக்கான ஓராண்டுக்கான பட்ஜெட் அவ்வளவுதான். நான் 1 லட்சம் கோடி பணம் வச்சிருக்கேன், நான் ஏன் ஒரு சாதாரண ஆள்கிட்ட பேசணும்? என்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மாநில வளர்ச்சிக்கு பயன்படுறேன்னா நான் ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை? அண்ணா தான் சொல்லுவார், democracy is not alone to form a government, it is an invitation for a new life என்று சொல்லுவார். ஒரு புது வாழ்க்கைக்கான அழைப்புதல். அந்த அழைப்புதலை கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியவில்லை. 28 மாநிலங்களுடைய முதலமைச்சரை நான் சந்திக்கிறேன், ஆனால் நினைத்த நேரத்தில் சந்திக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு மாநில முதலமைச்சரை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா. இப்படி மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, அவர் சொன்ன வார்த்தை, நான் வெட்கப்படுகிறேன் தமிழ்நாட்டிலே வாழுவதற்கு. அவர் முதலமைச்சர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கலாம், ஆனால் அவர் எனக்கும் சேர்த்து தான் முதலமைச்சர். என் மாநில முதலமைச்சர் ஒருவரை பார்த்து ஒரு மத்திய அமைச்சர் சொல்லுகிறார், ஐ ட்ரைட் இன் தி பேக் என்ட்ரி கேட். பின்வாலியாக ஒரு முதலமைச்சரை ஒரு திட்டம் தொடங்குவதற்காக பின்வாசல் வழியாகவும் நான் முயற்சித்தேன் என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற போது வெட்கப்படுகிறேன். இந்த நாட்டில் மின்சாரம் இல்லை. 7000 கோடிக்கு தனியார் நிறுவனங்களிலிருந்து மின்சாரம் வாங்கி இருக்கிறார். நாகல்சாமி சொல்லுகிறார், இந்த மின்சார ஆணையத்தினுடைய ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு உறுப்பினர் நாகல்சாமி. அவர் சொல்லுகிறார், நாங்கள் எவ்வளவோ இந்த அரசிடத்திலே சொன்னோம், இந்த அரசு கேட்கவில்லை, 5 ரூபாய்க்குள்ளேதான் மின்சாரம் வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் 15 ரூபாய் 45 காசுக்கு வாங்குகிறார்கள். உடனே நத்தம் விஸ்வநாதன் சொன்னார், இவையெல்லாம் திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் என்று. ஆம், இவை திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அதுல ஸ்பெசிபிக் காலம்ல ரேட் should be on below 5 அந்த காலம் இருக்கு. 5 ரூபாய்க்குள்ளாகத்தான் மின்சாரம் வாங்க வேண்டும் என்று. ஆனால் அதை மாற்றி இவர்களாக நாகல்சாமியும் அந்த ஆணையம் சொல்லுகிறது, எங்கள் வார்த்தையை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கேட்பதில்லை, முதலமைச்சர் கேட்பதில்லை, இந்த அரசாங்கம் இந்த ஆணையம் கொடுக்கிற எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று. இங்க இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மின் சுமை என்பது மிகப்பெரிய சுமையாக இருக்க போகிறது. ஏன் என்று சொன்னால் புதிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் முதலமைச்சருக்கு சவால் விடுகிறேன், இல்லை என்றால் நத்தம் விஸ்வநாதனுக்கு சவால் விடுகிறேன். உங்கள் ஆட்சியில் புதிதாக 1 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறதா? என்னுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறேன், உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறதா? கொள்முதல், ரோட்டிலே போகிற யார் வேண்டுமானாலும் கொள்முதல் செய்யலாம். என்னிடத்திலே பணம் இருந்தால், எனக்கு தேவை என்றால் தனியார் நிறுவனத்திலிருந்து நான் மின்சாரத்தை வாங்கிக் கொள்ளலாம். அதுவல்ல ஒரு அரசினுடைய பிரச்சனை, ஒரு அரசினுடைய நிகழ்வு என்பது டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் வல்லது அரசே தவிர ரோட்ல போற வேண்டாம் நான் வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களின் தலையில் மின்சார கட்டணத்தை ஏற்றி வைத்திருக்கிறது இந்த அரசு. இதன் மூலம் தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரம் இல்லை, மின்சார நிறுவனங்கள் இல்லை என்று சொன்னால் இவை வெளியேறுகிறது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், காற்றாலை மின்சாரம் ஏறக்குறைய 12,000 மெகாவாட்டுக்கு மேல் நம்ம இடத்துல இருக்கிறது. அதை அமைப்பதற்கு இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் 680 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவுக்கு மின்கடத்தி பாதைகளை அமைத்தார்கள். நான் வெளிப்படை சவால் விடுகிறேன், இந்த 5 ஆண்டு ஆட்சியில் 1 கிலோமீட்டருக்கு அந்த கடத்தி பாதையை இந்த அரசு அமைத்திருக்கிறதா என்று மக்களுக்கு சொல்லட்டும். நன்றி பிரசன்னா சார். ஐயா பல்ராமனே, நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை? தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள் அதில் என்ன சொல்லுதுன்னா, 110 பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி ஒரு அமைச்சர் பேரவைத் தலைவரின் இசை உணர்.
அறிக்கை ஒன்றை அளிக்கலாம். அதில் சப்டிவிஷன் 2, அறிக்கையின் மீது அவ்வப்போது எந்தவித விவாதமும் இருத்தக்கூடாது. அப்போது எந்தவித விவாதமும் பண்ணக்கூடாது. உள்விதி 1 கீழ் அறிக்கை அளிக்க விரும்பும் ஓர் அமைச்சர் இதில் ஏதாயிலும் திருத்தம் இருந்தால் இன்னொரு நாளைக்கு கூட இதே 110 விதியின் கீழ் அறிவித்து இதோடு சேர்த்துக்கலாம். அப்படி என்பது தான் 110 விதி. ஒரு அரசாங்கம் என்பது மக்களுக்கானது. ஜனநாயக நாட்டில் ஒரு சட்டமன்றம் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது. அந்த பதிலை வாங்கி கொடுக்க வேண்டியது பொறுப்பு யாருதுன்னு சொன்னால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். அப்படின்னு சொன்னால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எவ்வளவு மரியாதைக்குரியவர்களாக நடத்தப்பட வேண்டியவர்கள்ன்றதை நீங்கள் உணர்வீங்க. அப்படி ஆளுங்கட்சியும் அரசு நடத்தினால்தான் இந்த நாட்டில் நல்ல ஜனநாயகம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் காலையில் போய் உடனே வெளியே வர்றதுன்றது நல்ல ஜனநாயகம் கொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம். அதனால் இவங்க ஆட்சியினுடைய முறையிலேயே இண்டஸ்ட்ரியோ மற்றதோ இவர்களால் கொண்டு வர முடியாதுன்னு என்னை போன்றவர்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னும் ஏராளமான தொழிலதிபர்களை கூட்டிக்கின்னு வந்தால் கூட இங்கே ஏன் முதலீடு செய்ய மாட்டான்னா, நீங்களே முதல்ல சொன்னீங்க 3 தேவை ஒரு நாட்டில். நல்ல தொழில் ஓடணும்னா நல்ல சீதோஷ நிலை உள்ள நாடாக இருக்கணும். அது இருக்குதோ இல்லையோ, ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால் முதல்ல தண்ணி வசதி இருக்கணும், 2வது சாலை வசதி இருக்கணும், 3வது மின்சார வசதி இருக்கணும், போதுமான அளவு மின்சார வசதி இருக்கணும். இந்த 3 இருக்கா? குடிக்கிறதுக்கு தண்ணியே பாட்டிலில் கொடுக்குற நிலை இன்றைக்கி வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் அவங்க ஒன்றும் பெருசாகவே சிந்திக்கவே வேண்டாம். என்ன கேட்டால் ஏன் சிந்திக்க வேணான்னா, இங்கே இருக்கிற டிவிஎஸ் ஐயங்கார, நம்ம சிம்சன், இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னாவே அற்புதமான திட்டங்கள் தருவாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு நாடு நல்ல வளர்ச்சி பெறணும்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருந்தபோது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, கிராமிய பொருளாதாரம், கிராம தொழில், சிறு தொழில், நடுத்தர தொழில்னு இந்த 3 தொழிலில் கவனம் செலுத்தினாவே அந்த நாடு எங்கேயுமே தாழ்ந்து போகாது. ஆகவே அதிலிருந்து மாறுபடுகிற போது பெரிய முதலீடு, பெரிய கம்பெனி என்கிற போது சராசரி தொழிலாளிக்கு வேலை கிடைக்காது. படித்து பட்டம் பெற்றவனாக இருக்கிறவன் வேலைக்குன்னு தேடுறான். ஆனால் இல்லாதவனுக்கு வேலை கிடைக்குதுன்னு சொன்னாலும் கூட அவன் அதிகபட்ச ஒரு அந்த சம்பளத்தை பெற முடியலன்ற வருத்தங்கள் இருக்குது, வித்தியாசங்கள் இருக்குது. ஆகையினால் இங்கே இருக்கிறவங்கள கொண்டே இதை பண்ணலாம். விவாதத்திற்கு பதில் சொல்ல முடியாத அனுபவங்களும் அறிவாற்றலும் இல்லாதவர்கள்தான் இதற்கு இப்படி ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் கூட சட்டமன்றத்துக்கு போகணுன்னு நினைக்கும் போது கலைஞர் முதல்வராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா சில பிரச்சனைகளை நேராக பேச முடியும், அது அங்கே பேசினா தான் அது நாட்டுக்கு போகும். நீ எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டாலும், எவ்வளவு பெரிய விவாதங்கள் பண்ணாலும், எவ்வளவு பெரிய சிக்கலான கேள்வி எழுப்பினாலும் கூட அதற்கு பதில் சொல்லுகிற ஆற்றல் ஒரு சிறந்த அனுபவ அறிவை பெற்றவர் கலைஞர் என்கிற போது யாருக்கும் அவர் பதில் சொல்ல முடியும். இவங்களால் பதில் சொல்ல முடியாது என்கிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அமைச்சர்கள் சொல்கிறதையே அவங்க சொல்ல வேண்டிய 110 இவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அமைச்சர்கள் யார்? நான் சொன்ன பசங்க தானேன்னு நினச்சதுன்னு சொன்னால் அதுவே உரிமை மீறல் இல்லை? சட்டப்படி உரிமை மீறல். ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி அவன் அமைச்சராகும்போது அவனுடைய உரிமையை முழுசாக முதல்வர் எடுத்துக்கொள்ளுகிற எந்த உரிமையும் கிடையாது. முதல்வர் சில நேரங்களில் அறிவிக்கலாம், பல நேரங்களில் அப்படி அறிவிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் மனிதர் தானா என்கிற கேள்வியே நமக்கு வரும் என்பதுதான் உண்மை. நன்றி பல்ராமன் ஐயா. வசந்தி மேடம், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை 110 விதிகள் இருக்கக்கூடிய அறிவிப்புகள். சட்டமன்றம் என்பது மக்களுக்கான விஷயங்களை போய் பேசுவதில்லை, விவாதிப்பது. ஆனால் எந்த கட்சிக்காரர்களையும் எதிர்கட்சிக்காரர்களை எதிரி கட்சிக்காரர்களாக பாவித்து யாரையும் எதையும் பேச விடுவதில்லை என்கின்ற அந்த முடிவோடு அவர் ஆட்சி நடத்துகிறார் என்று சொன்னால் அதற்காக அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதம் தான் 110. அண்ணா அவர்கள் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலையில் எதிர்கட்சியில் இருந்து ஒரு கணை அவர் மேலே தொடுக்கப்படுகிறது, யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு என்று சொல்லி. யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ஆட்சியை குறித்தும் சொல்கிறார்கள், அன்றைக்கு அவருடைய இருந்த உடல்நிலையை குறித்தும் சொல்கிறார்கள். ஆனால் அதையும் அவர் சரியாக எடுத்துக்கொண்டு பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று சொல்கிறார் என்று சொன்னால்
நான் உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது என்று சொல்லுகின்ற போது நான் என்னுடைய அடியை கவனமாகத்தான் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு திடம் இருந்த முதலமைச்சர். அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் முகத்துக்கு நேராக சொல்கிறார். அதை சொன்னவரும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் ஹண்டே அவர்கள். அவரும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், இன்னும் சொல்லப்போனால் டாக்டருக்கு படித்தவர், மக்களோடு பழகக்கூடியவர். ஆனால் தலைவர் கலைஞரோட ஆட்சியிலே எதிர்க்கட்சியிலே அமர்ந்து கொண்டு அவரை பார்த்து சொல்கிறார், யுவர் கவர்மெண்ட் இஸ் எ தேர்ட் ரேட் கவர்மெண்ட் என்று சொல்லி. அதையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தம்பிமார்கள் பொங்கி எழுகின்ற போது பொறுத்து கொண்டு சொல்கிறார். பொறுத்து கொண்டு அவருக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இல்லை என்னுடைய அரசாங்கம் 3ஆம் தர அரசாங்கம் இல்லை, 4ஆம் தர அரசாங்கம் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் 4ஆம் தரப்பட்ட மக்கள் என்று சொல்லப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நடக்கின்ற ஆட்சி என்னுடைய ஆட்சி என்று சொல்லி, இப்படி எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் தன் மேலே எந்த விதமான கணைகளை தொடுத்தாலும் கூட அவைகளை எல்லாம் தாங்கி கொண்டு அதற்கு முறையாக பதில் சொல்லக்கூடியதுதான் ஒரு சட்டமன்றத்திலே ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவருடைய பணி. விவசாயத்தில் 2வது புரட்சி திட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிப்பேன் என்று சொன்னார். உற்பத்தியை 9% பெருக்குவேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நடப்பது என்ன? விவசாயிகள் எலிக்கறி சாப்பிட்டார்கள் இவருடைய ஆட்சியிலே, முந்தைய ஆட்சியிலே. இன்றைக்கு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதிலே தமிழகம் 2வது இடத்திலே இருக்கின்றது என்கின்ற ஒரு வேதனையான காலகட்டம் தான் இது. திருநங்கைகளுக்கு அவர்களுக்கு வாழ வழி செய்வேன் என்று சொன்னார். ஒரு வாரியமாவது தொடங்கி இருப்பாரா? ஒரு மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இருந்து போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அடித்து எங்கே கொண்டு போய் விடுகிறோம் என்று கூட தெரியாமல் கண் தெரியாதவர்களை கொண்டு பல கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் இறக்கிவிட்டு காவலர் துறையை வைத்து செய்யக்கூடிய கொடுமை நடக்கிறது. அம்மையார் எங்கள் சகோதரியார் கனிமொழி அவர்களை தலைவர் கலைஞர் அனுப்பினார் வள்ளுவர் கோட்டத்திற்கு. அவர்கள் போராடுகின்ற போது சென்ற ஆட்சியில் இல்லை, நாங்கள் முதல்வரை பார்க்க வேண்டும், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் மாற்றுத்திறனாளிகள், அவர்கள் என்னை பார்ப்பதற்கு கோட்டைக்கு வர வேண்டாம், நான் வருகிறேன் அவர்களை பார்ப்பதற்கு வள்ளுவர் கோட்டத்துக்கு என்று சர்க்கரை சென்று பார்த்த ஒரு முதல்வரை பார்த்த நாட்டிலே அவர்கள் போராடுகிறார்கள். அதற்கு ஒரு அமைச்சரை அனுப்பி பதில் சொல்வதற்கு கூட திராணி இல்லாத இந்த அரசு அவர்களை அடித்து உதைத்து பல கிலோமீட்டர்களை எங்கே போய் நிற்கிறோம் என்று கூட தெரியாத இடத்திலே கொண்டு விடுவார்கள் என்று சொன்னால், திருநங்கைகளுக்கு இவர்கள் மறுவாழ்வு அளிக்கிறேன் என்று இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். முதலிலே நிர்வாகம் சரியில்லை, அதற்கு பிறகு நீதிமன்றங்களை மதிப்பதே கிடையாது, அதற்கு பிறகு சட்டமன்றம் அதை எப்படி நடத்துவது என்கின்ற அந்த முறையே அவருக்கு தெரியவில்லை. அதற்கு பிறகு 4வது தூணாக இருக்கக்கூடிய அந்த பத்திரிகைக்காரர்களை வாரத்துக்கு ஒரு முறை சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டு 5 ஆண்டுகளிலே வெறும் 5 முறை மட்டுமே சந்தித்திருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி என்று சொன்னார். 20 லிட்டர் தண்ணீர் வரல, முதியோர்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் வரல, அம்மா கால் சென்டர் 1100ன்னு சொல்லி இங்கே இருக்கிறவர்கள் நாம் சுட்டி காட்டியது போல 110 அது வெறும் 111 என்று சொன்னார்கள். அதனாலே மக்கள் தயாராக இந்த ஆட்சிக்கு 144 போடுவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள் வரவிருக்கின்ற தேர்தலிலே என்பதுதான் உண்மை. நன்றி. தொழிலில் ஒரு வளர்ச்சி வேண்டும், அதே மாதிரி சட்டப்பேரவையினுடைய மாண்பும் காக்கப்பட வேண்டும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தொழில் வளத்தில் எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்றும், மகளிர் அமைப்பு பெண்களுக்கு பெண்களே ஒரு விரோதியாக இருக்கக்கூடாது என்கிற சட்டமும் கொண்டு வர வேண்டும். இந்த இளைஞர்கள் எல்லாருமே வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப இதில் இருக்கிறாங்க. அதனால் வருங்கால ஆட்சியில் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக வரும் என்று ஒவ்வொரு இளைஞர்களும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த தொழிலை முன்னேற முடியாதோ அந்த தொழிலை முன்னோக்கி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. முதல்ல வேளாண் துறைக்கு முன்னிலை கொடுக்கணும், அதை நோக்கி தான் நாடு முன்னேறிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடையும் என்றால் தலைவர் கலைஞர் ஆட்சி வந்தால்தான் வேலைவாய்ப்பு பெருகும், தமிழகம் வளம் குடிக்கும். தமிழகம் ஒரு முதலீட்டாளருக்கு ஒரு முதன்மையான உலக அளவில் நம்ம பார்க்கும்போது, இந்தியாவில் பார்க்கும்போது தமிழகம் ஒரு சிறந்த ஒரு இடம். அதுக்கு உண்டான கட்டமைப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அவங்களே தேடி வருவாங்க. விதிமுறைகளை சரியான இடத்துல யூஸ் பண்ணணும், தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சா போதும். வெரி குட். தொலைநோக்கு பார்வை இருக்கணும். பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் அப்புறம் ஏழை மக்கள் மனத்தில் இருக்கிற ஒரே தலைவர் நமது கலைஞர் ஐயா அவர்கள் தான். அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே நல்ல ஏழைகளை சென்றடக்கூடிய நல்ல பணி திட்டங்கள் கிடைக்கும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று கூறிய அறிஞர் அண்ணா அவர்களின் கூற்றுப்படி மற்ற எதிர்கட்சி தலைவர்களையும் மற்ற கட்சி தலைவர்களையும் மதித்து அவர்களை அறிவுரை கேட்டு மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ அதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும். மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது பெருசு இல்லை, மக்களுக்கு என்னென்ன தேவைகள் செய்ய வேண்டியது தான் அரசோட கடமை. அதை செய்தாலே போதும், மக்கள் இன்னைக்கு நம்பிக்கையோட வாழ்வாங்க. ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சுய விளம்பரத்தை மறந்து
மக்களுக்கு என்ன தேவை என்பதை நிறைவேற்றுவதற்காகவும் வணிகர்களுடைய அதிகப்படியான வரி சுமையை குறைப்பதும் தான் பொருளாதார வளர்ச்சி மேம்படும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அதெல்லாம் கரெக்டாக சரியாக இருந்தாலே வந்து நம்ம யாரையும் போய் அழைக்க வேணாம், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம நாட்டில். நன்றி. சட்டமன்றத்தினுடைய மரபை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சிகளை மதிக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்களை மதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சிகளுக்கும் மரியாதை கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மரியாதை கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் என்று சொன்னால், அதாவது முதலீட்டர் மாநாட்டை நடத்தி அது உண்மையாக செய்யக்கூடியவர். அதற்கு கலைஞர் அவர்கள் தான் இவர்கள் சொன்னதை போல முதலமைச்சராக வந்தால்தான் இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், நாட்டு மக்கள் நன்றாக இருக்க முடியும். நன்றி மேடம். அம்மையாருடைய அந்த பிறந்த நாள் கணக்கு வரணுங்கிறதுக்கு தேதி வரணுங்கிறதுக்கு வேண்டி தான் 2,42,160 சொல்லி அந்த இலக்கை நிர்ணயித்து அந்த அம்மையாரோட பிறந்த நாளை அதை வெளிக்காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது உண்மையிலேயே அந்த அளவுக்கு அது வர கிடையாது. சட்டமன்றம் ஒழுங்காக நடக்கணும், எதிர்க்கட்சிகளை பேச விடணும், விவாதிக்கணும், அதுக்கு தகுந்த டைம் கொடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் மக்களை எதிர்க்கட்சிகளெல்லாம் மதித்து நடந்தாலே அந்த நல்ல விதமான ஒரு ஆட்சி நடைபெறதுக்கு ஆச்சாரம் இருக்கும். நன்றி பிரசன்ன சார். தொழில் வளர்ச்சி நம்ம முன்னோக்கி போனால் என்ன பண்ணணும், அதே மாதிரி சட்டப்பேரவையினுடைய மாண்பு, நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருப்பதனால இந்த 110 விதியை அவர்கள் எப்படி கையாண்டு இருக்க வேண்டும்? தமிழ்நாடை போல தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலம் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா கடல் வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, சாலை மார்க்க போக்குவரத்திற்கான தொடர்பு கனெக்டிவிட்டி, ரோடு கனெக்டிவிட்டி, போர்ட் கனெக்டிவிட்டி, ஏர் ஃபெசிலிட்டி கனெக்டிவிட்டி அதிகம் உடைய மாநிலம் தமிழ்நாடு. இரண்டாவது லேபர்ஸ், இங்கே தொழிலாளர் சட்டம் மிக வளம் வாய்ந்ததாகவும் தொழில் தொடங்குவதற்கு ஏற்றது போலவும் இருக்கிறது. இங்கே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் நீங்கள் மேற்கு வங்கத்தில் நடந்த மாதிரி இங்கே நடக்காது. ஏனென்று சொன்னால் இங்கே சட்ட ஒழுங்கு இது எல்லாம் அமையப்பெற்ற மாநிலத்தில் இந்த 5 ஆண்டுகளில் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், மத்திய பொருளாதார புள்ளியியல் கணக்குத்துறை, எக்கனாமிக்கல் ரிசர்ச்சில் புள்ளியியல் கணக்குத்துறை அவங்க சொன்னது 2009 11 வரைக்கும் 2009 வரைக்கும் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் தொழில்துறை அமைச்சர் எந்த உலக முதலீட்டாளர் மாநாடும் நடத்தல. தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த அந்த MOU சைன் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,29,364 கோடி ரூபாய். அந்த MOUஸ்ல ஹார்வெஸ்ட், அதாவது எந்த மாநிலத்திலும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 72,000 கோடிக்கு. நீங்க 5%, 10% தான் மற்ற மாநிலங்கள்ல ரியலைஸ் பண்ண முடியும், ஒப்பந்தத்திலிருந்து செயல்படுத்தி காட்ட முடியும். ஆனால் ஏறக்குறைய 60% மேல் நடைமுறைப்படுத்தி காட்டியது மரியாதைக்குரிய தளபதி அவர்கள். இன்னமும் அதற்கான சாதாரண உதாரணங்கள் தான். நீங்க இன்னைக்கு OMR பழைய மகாபலிபுரம் சாலைகள்ல இரு பக்கங்களும் இருக்கிற தொழிற்சாலைகள், அதற்கு பிறகு பூந்தமல்லியிலிருந்து திருமலிசையிலிருந்து நீங்க வேலூர் வரைக்கும் போகக்கூடிய எல்லா தொழிற்சாலை மண்டலங்களையும் பார்த்தாலே தெரியும். இங்க இருக்கிற தொழிற்சாலைகளை ஏற்றுமதி மண்டலமாக சென்னை அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த ஏற்றுமதி மண்டலங்களுக்கு மிக முக்கியமாக இருப்பது சென்னை துறைமுகம். இன்றைக்கு சென்னை துறைமுகத்தில் 70% பிசினஸ் ரேட் இஸ் டவுன். அங்கே வியாபாரம் என்பது 70% குறைந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சென்னை மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம். அந்த சாலை திட்டத்துக்கு நான் வழக்கறிஞராக பணியாற்றுகிறவன் என்கிற அடிப்படையில் சொல்கிறேன். நீதிபதிகளினுடைய அமர்வு சொன்னுச்சு, இந்த திட்டம் என்பது ஒரு அற்புதமான திட்டம், இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் வெண்டக்டால நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. PMO அல்ல ஆபீஸ்ல சைன் பண்ணதை ஒரு சாதாரண PWD ஆபீசர் இதை ஸ்டே பண்ண முடியாது. அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்தில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணன் TR பாலு அவர்களும் தளபதி உள்ளிட்ட மிகப்பெரிய அம்சங்கள் சேர்ந்து தொடங்கப்பட்ட அந்த திட்டம் மட்டும் இன்றைக்கு நிறைவேறி இருந்தால் இன்னைக்கு 19 நிமிடத்துல வேலூர்ல இருந்து வர்றவங்க சென்னையில இருந்து 19 நிமிடத்துல போர்ட்டுக்கு போயிடலாம். 48 மணி நேரம் காத்திருக்கிற அந்த நிலையை மாறி இன்றைக்கு எல்லாரும் ஆந்திராவினுடைய ஸ்ட்ரீட் சிட்டி போர்ட்டுக்கு போறதுக்கான காரணம் என்னன்னா இங்க டிராபிக்கை இவங்க கண்ட்ரோல் பண்ணல. அதே போல சென்னை துறைமுகத்துல கோல் ஹேண்டில் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்திருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு இடத்துல கூட அதை அந்த ஸ்டேவை, அந்த தடை உத்தரவை விலக்கி கொள்ளுகிற நடவடிக்கையில இந்த அரசு ஏற்படல. ஆக புதிய பாலங்கள், இன்னும் சொல்றேன், கடந்த சட்டமன்ற தேர்தல் சட்டமன்றத்தினுடைய கடைசி அமர்வுல CAG அறிக்கை வச்சாங்க. அந்த CAG அறிக்கையில பொது மற்றும் சமூக வளர்ச்சிக்கான காரணிகளை பட்டியலிடுகிற போது இந்த 5 ஆண்டுகள்ல புதிய சாலை திட்டங்கள், புதிய மேம்பாலங்கள், புதிய ரயில்வே பாலங்கள் என்று எந்த திட்டமும் இல்லை.
கடந்த 5 ஆண்டுகளில் போடப்பட்ட திட்டங்கள் கூட இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. திருமங்கலம் திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சியிலே போடப்பட்ட திட்டம் அது இப்போதுதான் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இன்னும் அண்ணா நகரிலே போடப்பட்ட அந்த பாலம் பாதியிலே தொடங்கி பாதியிலே முடித்து அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. வியாசர்பாடி மேம்பாலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு பாதி மேம்பாலம் முடியாத அளவில் அவசரமாக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மூலக்கடை மேம்பாலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடங்கப்பட்டு 9 ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து சாலை வசதிகளை மேம்படுத்தாமல், அவர்களுக்கான அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தாமல், இப்படி எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிற மாநிலத்தை இவர் வளப்படுத்தாமல் தன்னை வளப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். தொழிலதிபர்களை சந்திக்காத ஒரு முதலமைச்சர், தொழிற்சாலைகளுக்கான ஊக்குவிப்புகளை ஒரு அமைச்சர் செய்யக்கூடிய ஒரு செக்ரட்டரி, டிபார்ட்மெண்டல் செக்ரட்டரி செய்ய வேண்டிய விடயங்களை யாரும் செய்யாமல், எப்படி நாங்கள் காத்திருந்து உத்தரவுகளை பெற்றுத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரே இடத்தில் அதிகார மையம் குவிகிற போது இந்த நிலை அவருக்கு வேண்டுமானால் பெருமையாக இருக்கலாம். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சரிவு என்பது 50 ஆண்டு காலத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிடத்தை இந்த ஆட்சி கொடுத்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, சட்டசபை மாண்பை பற்றி எல்லோரும் பேசினார்கள். அது சட்டமன்றமா அல்லது அம்மையார் புகழ்பாடுகிற மன்றமா என்பது எனக்கு இந்த அம்மையார் என்றைக்கு 1989 சட்டமன்றத்தினுடைய மாண்பை கெடுக்கிற ஒரு செயலில் ஈடுபட்டாரோ அந்த நிகழ்வு இவர் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறாரோ, சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத அம்மையார் சசிகலா துணை சபாநாயகர் இருக்கையில் அமர வைக்கப்பட்டது. பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய முரசொலி செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலேயே ஒரு கூண்டுக்குள் சிறைப்படுத்தி வைக்கப்பட்டது. ஜனநாயக மாண்பை கெடுக்கிற நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு அமைச்சர் தலைவர் கலைஞரை ஜனநாயகத்தினுடைய மாபெரும் அதிசயத்தை 32 வயதில் சட்டமன்ற உறுப்பினராகி 93 வயதிலும் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற அந்த அவையினுடைய உண்மையான முன்னவரை, அந்த அவையினுடைய மூத்த தலைவரை கொச்சைப்படுத்துகிற வார்த்தையை பேசுகிற போது குலுங்க சிரிக்கிற ஒரு முதலமைச்சரை பார்க்கிறோம். முதலமைச்சர் தான் இந்த கதி என்றால் சட்டமன்றத்தினுடைய நாற்காலி என்று சொல்லப்படுகிற சபாநாயகர் இருக்கை, அது ஒரு பிரிடாமினன்ட் சீட் என்று சொல்லுவார்கள். அந்த சீட்டில் அதிமுகவின் பேரவைத் தலைவர்களும் உட்கார்ந்து இருக்கிறார், நாங்கள் பார்த்து ரசித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய தனபாலன் அவர்கள் ஊழல் வழக்கிலே இருந்து முழுமையாய் வெளிவடாமல் வந்த அந்த முதலமைச்சரை பார்த்து வாழ்த்துப்பா பாடி வரவேற்று சட்டசபையின் மாண்பை கெடுத்து குட்டிச்சோராக்கி ஏதோ ஒரு புகழ்பாடுகிற பேரவையாக மாற்றி விட்டார்கள். அந்த நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல ஆட்சியாளர் வர வேண்டும், தொலைநோக்கு சிந்தனையுடைய ஆட்சியாளர்கள் வர வேண்டும். அந்த தொலைநோக்கு சிந்தனையும் நல்லாட்சியும் கொடுக்கக்கூடிய ஒரே தலைமை, மாற்று தலைமை, எந்த காலத்திலும் அழிக்க முடியாத தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை, தலைவர் கலைஞர் தலைமையிலான ஆட்சி. நன்றி பிரசன்னா. பல்ராமன் ஐயா, நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சின்னு சொன்னால் அதை நண்பர் நல்லா ஞாபகப்படுத்தினார். விவசாயத்திற்குரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த விவசாயத்தை தொழிலாக அறிவிக்கப்படும் போதும் கொஞ்சம் விலையெல்லாம் கூடும். அப்படி அறிவிக்கப்படும் போது தான் கிராமத்திலிருந்து சென்னைக்கு நகரத்தை நோக்கி வருகிறவர்கள் குறைவார்கள். அந்த வசதி அங்கே ஏற்படும். ஆகவே விவசாயத்துக்கு முதலிடம் தந்து இந்த மூன்றும் ஏற்படுத்தினால், சாலை, மின்சாரம், தண்ணீர், இதை நிறைவு செய்தால் இந்த மாநிலத்திற்கு இணையாக வேறு எந்த மாநிலமும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. வசந்தி மேடம், ஆட்சி என்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு திறந்த, ஒரு எளிமையாக அவர்களை அணுகக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும். அதற்கு மேலே வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய, கட்டமைப்பு வசதிகளை வைத்திருக்கக்கூடிய, வேளாண்மையை பெருக்கக்கூடிய, உற்பத்தியை பெருக்கக்கூடிய, மின் உற்பத்தியை மிக தாராளமாக தொழில் முனைவோர்களுக்கு வழங்கக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும். ஆனால் அது மத்திய அரசிலே தன்னுடைய பங்காக இருந்தாலும் சரி, மாநில அரசிலே பங்காக இருந்தாலும் சரி, சொல்வதோடு சரி, செய்வதில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் மத்திய அரசிலே இடம்பெற்றதினாலே தான் 108 ஆம்புலன்ஸ் வசதி கிடைத்தது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தமிழகத்திலே சிறப்பாக நடைபெற்றது. தம்பி சொன்னார்கள் சாலை வசதிகள் இல்லை என்று சொல்லி தமிழகத்திலே 60,000 கோடி ரூபாய்க்கு அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது இந்த தமிழகத்திலே கட்டமைப்பு வசதிகள், சாலை வசதிகள் பெருக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் மேலே சேது சமுத்திர திட்டம் 2500 கோடி ரூபாய்க்கு வந்தது என்று சொன்னால்
இந்த அழகான இந்த கத்திப்பாறை அடுக்கு மேம்பாலம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இவைகளெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் மத்தியிலே இடம்பெற்றாலும் சரி, மாநிலத்திலே அவர் ஆட்சி நடந்தாலும் சரி, ஒரு முதல்வராக இது ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் என்கின்ற முறையிலே நாங்கள் சொல்வதல்ல. இந்த ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி எப்படிப்பட்டது, அதற்கும் மேலே இந்த நாட்டுக்கு ஒரு வளம் பெருக வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்களுக்கு நல்லாட்சி கிடைத்திட வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் வேண்டும், வந்திட வேண்டும். அதற்கு விடை தருகின்ற நாள் தான் வரவிருக்கின்ற மே 16. மக்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்வு வளம் பெறும், தமிழகம் வளம் பெறும். நன்றி மேடம். ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துகின்ற போது, ஒரு நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி நடத்துகின்ற போது நாம் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை செய்தோம் என்று சொன்னால் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் உண்மையாகவே ஒரு தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய அடிப்படை வசதிகள், அதாவது மின்சாரமாகட்டும், தண்ணீர் ஆகட்டும், சாலை ஆகட்டும், மற்றபடி அந்த பறக்கும் சாலை திட்டங்களாகட்டும், எதையும் ஒரு அடிப்படை வசதியை இவர்கள் கவனித்தார்கள் என்று சொன்னால் தொழில் உண்மையாகவே அந்த முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை எந்த தலைவர் முன்வைக்கிறார்களோ அந்த தலைமைக்கு நிச்சயம் வாய்ப்பு கொடுத்தால் தொழில் வளர்ச்சியும் சட்டசபையினுடைய பேரவையினுடைய மாண்பும் காக்கப்படும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.